ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹனிகாம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஹனிகாம் ஸ்டிச்சுக்கு வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி ஒரு டிசைன் போட்டு எடுத்திருக்கேன். இது எதுக்காக இந்த டிசைனில் போட்டு காட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 பெட்டல்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவராக கூட அதை வந்து செஞ்சுக்க முடியும். இந்த ஸ்டிச்சை வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். லீஃப் டிசைன்லேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஆரஞ்சு கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வேறு ஷேடு தான். ரெண்டு ஷேடும் ஒன்றா சேர்த்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நீடில் பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரெட் நீடில், அயன் நீடிலில் த்ரெட் நீடில் தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்த த்ரெட்டை வந்து நாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டிசைன் ட்ரேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் சுற்றி இப்போ வந்து அவுட்லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நடுவில் வந்து நம்ம கோடு போட போகிறோம். அது எந்த மாதிரின்னு பாருங்கள். அது மேலே தான் நம்ம இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் தான், பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு 1/4 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். திரும்பவும் 1/4 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கடைசி வரைக்குமே நான் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது மேலே தான் இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதுக்கு வெளிப்பக்கமாக த்ரெட்டை எடுத்துட்டு உள் பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. சின்ன ஸ்டிச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு செயின் போட்டுட்டு, அதாவது ஒரு 2 செயின் ஸ்டிச் சேர்த்தா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே, அதாவது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல செயின் ஸ்டிச், அதுக்கு மேல் பக்கமாக பஞ்ச் பண்ணி த்ரெட்டை பட்டன் ஹோல் மாடலில் கீழே இழுக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடலில் தான் இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டு வர போகிறோம். இப்போ ஒரு பட்டன் ஹோல் மாடலில் இழுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் அங்கேயே போட்டுக்கிறோம். போட்டுட்டு லாங்காக ஒரு செயின், திரும்ப நம்ம ஏற்கனவே அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து அதாவது வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டன் ஹோல் மாடலில் திரும்பவும் இழுத்துட்டு அந்த கோடு மேலேயே சின்ன குட்டி லாக் போட்டுக்கோங்க. திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு டிசைன் மேலே ஸ்டிச் பண்ணி பட்டன் ஹோல் மாடலில் இழுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச்சோட சைஸ் இருக்குல்ல, இங்கே எனக்குள்ளே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரோம்ல, அந்த சைஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அப்படி போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம சென்டரில் தான் கொண்டு போய் கொடுப்போம். அது வந்து உங்களுக்கு வந்து வராமல் போயிடும். அப்போ வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல எப்படி பாக்ஸ் கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி கீழே உள்ள பாக்ஸுமே கரெக்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் வந்து சேம் சைஸில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்க சொல்கிறது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறேன். அந்த டிசைன் முடிகிற இடத்துல வந்து வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்து பட்டன் ஹோல் மாடலில் இழுக்கிறேன். இந்த இடத்துல குட்டி லாக் ஸ்டிச். இதே தான் இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக பண்ண போகிறோம்.
கடைசியாக பண்ணும்போது அந்த டிசைன் முடியுது இல்லையா, இந்த கார்னரில் அதுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதாவது வெளிப்பக்கமாக ஆரம்பிக்கிறோம், வெளிப்பக்கமாக முடிக்கிறோம். இங்கேயுமே வந்து வெளிப்பக்கமாக நான் வந்து ஸ்டிச் கொடுத்து தான் வந்து இந்த டிசைன் வந்து பட்டன் ஹோல் மாடலில் இழுத்துருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கனெக்டிவிட்டி கரெக்டாக வரும். இதே மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த லைன் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செகண்ட் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டு உள்பக்கமாக ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச், இது பெரிய செயின் ஸ்டிச் போட சொல்லியிருக்கேன். இது ஏன் குட்டி செயின் ஸ்டிச் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இது குட்டியாக தான் வரும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் தான் இந்த ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஏற்கனவே போட்ட செயினுக்கு மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணி பட்டன் ஹோல் மாடலில் இழுத்துட்டு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு. இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் தானே நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே வரைக்கும் நம்ம செயின் போடணும். இதுக்கப்புறம் வந்து ஈவனாக இந்த மாதிரி பெரிய பெரிய செயின் வரும் நடுவில். அப்புறம் ஓரத்தில் போகும்போது தான் சின்னதாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே செயின் போட்டுட்டு, அதாவது இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் நான் செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு மேல் பக்கமாக ஸ்டிச் போட்டு பட்டன் ஹோல் மாடல் எடுத்துகிட்டு குட்டி லாக் ஸ்டிச். இங்கே பாருங்கள், இந்த ஏற்கனவே நம்ம செயின் போட்டு வந்திருக்கோம்ல நடுவில், இந்த செயினுக்கு நடுவில் வரணும் இந்த ஸ்டிச். அப்போ வந்து பஞ்ச் பண்ணுற இடம் பார்த்து பஞ்ச் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வர மாதிரி. இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மேல் பக்கமாக கொண்டு போகிறதுக்கு சென்டரில் கரெக்டாக வந்துருச்சு. அந்த மாதிரி தான் நீங்களுமே ஸ்டிச் போடணும். போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் கட் ஆகாது, பிரியாது, கிளாத்தை சுருங்காமல் இருக்கும். அடியில் உள்ள த்ரெட்டும் சரி, நீடியில் ஹேண்டில் பண்ணுற த்ரெட்டுமே ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் ஸ்டிஃப்னஸ்க்காக லைட்டாக பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாக்ஸாக இது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று ஃபார்ம் ஆகணும். இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே செயின் போட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து சின்னதாகிடுச்சு பாருங்கள் செயின். ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த பாயிண்டில் சென்டரில் தான் ஸ்டிச் போடணும். இங்கே எவ்வளோ சின்னதாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. மேலே உள்ளதை பார்த்து நமக்கு இந்த ஸ்டிச் போட்டே வர வேண்டியதான். குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இங்கேயுமே சின்னதாக ஒரு செயின் போட்டால் இந்த டிசைன், இந்த அவுட்லைன் இருக்குல்ல, இந்த டிசைனோட ஓரத்துக்கு வந்து கவர் ஆகுது. அதனால் சின்னதாக செயின் போட்டுக்கிறேன். அதுக்கு வெளிப்பக்கமாக எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அடுத்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளிப்பக்கமாக, அதாவது அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக அடுத்த லைனில் பஞ்ச் பண்ணி உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு, உள்பக்கம் போட்ட ஸ்டிச்சே வந்து இந்த சென்டர் பாயிண்ட் எனக்கு வந்துடுது. அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்செல்லாம் போடாமல் மேலே நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பட்டன் ஹோல் மாடல் எடுத்துட்டு அந்த லைனில் வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடமும் முடிக்கிற இடமும் டிசைனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸோட சைஸ் மாறும், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் பெரிய இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சேம் ஸ்டிச் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் நான். குட்டி லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், மேலே ஸ்டிச் பண்ணி பட்டன் ஹோல் மாடல் எடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு
குட்டி லாக் ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்களுமே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லைன் வந்து எனக்கு இங்கனக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு நேராக வந்து எனக்கு மேலே இந்த இடம் தான் கவர் ஆகுது. அதில் ஸ்டிச் கொடுத்து நான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன். குட்டி லாக் ஸ்டிச் சேம் பட்டன் ஹோல் மாடல் தான், டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பட்டன் ஹோல் மாடல் ஸ்டிச்சை வந்து இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அந்த எண்ட் நாட் வந்து இந்த ஷேப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பார்த்து போடுங்க. உங்களுக்கு இந்த ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இத்தனை பெட்டல்ஸ் நீங்கள் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற சீக்வன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்காக இந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீக்வன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. பீட்ஸ் அவுட்லைன், கட் பீட் அவுட்லைன், ஜர்தோசி அவுட்லைன்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சீக்வன்ஸ் எடுத்து அவுட்லைன் கொடுக்குறேன். அதே சேம் அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டு தான். இங்கே பாருங்கள், எனக்கு ஃபைனலாக இந்த ஸ்டிச் இப்படி தான் இருக்குது. நார்மலாக பேட்டர்ன் ஸ்டிச் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த டிசைனே நான் எவ்வளோ யூனிக்காக மாற்றிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் உங்களுக்குமே வரும். எவ்வளோ அழகாக பண்ண முடியும். இதே மாதிரி அவுட்லைன் நீங்கள் வேறு ஏதாவது கூட கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் ஸ்டிச்சோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.